முதல் முறையாக ஆட்சி வரும்போது எம்ஜிஆர் செய்தது போல ஒய்எஸ்ஆர் ஜெகன் ரெட்டி செய்தது போல சில காம்ப்ரமைஸ்களை விஜய் செய்ய வேண்டியிருக்கும் நான் சொல்கிறேன். காங்கிரஸ் ஈஸியாக வந்துடும், அங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தை தயாராக இருக்கும், கம்யூனிஸ்ட் தயாராக இருக்கும். பிரச்சனை அது அல்ல. உங்களை ஆட்சி ஆள்வதற்கு சுலபமாக பாஜக வழிவிடுமா, இந்த நெருக்கடி இருக்கும். இதை விட பெரிய ட்விஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காரணம், திமுக ஒரு பக்கம் இருக்குது, அதிமுக இன்னொரு பக்கம் இருக்குது. இந்த ரெண்டு கட்சியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக 72, அதிமுக 55 இப்படி இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. நான் ஜோக்காக தான் சொல்கிறேன், இது நடக்குமா நடக்காதான் எனக்கு தெரியாது. விஜய் கட்சி உள்ளே வந்தால் 2 திராவிட கட்சிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறி, கஷ்டம். ஏன்னா அடுத்து 2029 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், 3 வருடம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்றால் அப்போ விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் மவுஸ் கூடலாம். 2031 இல்லை 2029 வருதுன்னா அவருக்கு 3 வருடத்தில் ஒரு நல்ல டீம் இருந்து பாஜக சப்போர்ட் பண்ணி இவர் வளர்த்து விடலாம். 2 திராவிட கட்சிகள் வேண்டாம், கழகங்கள் இல்லாத ஸ்டேட்டு அப்படின்னு கொண்டு போகிற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு வகையில் விஜய் எதுக்கு வரணும் அப்படின்னு அதிமுக திமுக இணைந்து ஒரு ஆட்சி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஹைப்போதெட்டிக்கல் தான், கேலியாக கூட பேசலாம்.